ஓவர்சீஸ் பேங்க். உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஐஓபி மொபைல் பேங்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸு, ஆல்ரெடி என்னென்ன இருந்துச்சு, உங்களுக்கு ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இது சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகவே தேவையில்ல. வித்ட்ராவும் சரி, டெபாசிட்டும் சரி, இல்லை நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் எல்லாமே மொபைலில் பண்ணிடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற அப்டேட் எப்போ அப்டேட் கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 19 ஜூன் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. நானும் இப்போ தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதை என்னென்ன அப்டேட் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறேன். செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், பயோமெட்ரிக் அத்தன்டேஷன், ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்த அப்டேட்டில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா பாஸ்புக் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. டெபாசிட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கூட மொபைல் பேங்கிங் ஆப்பில் வந்து டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பட் அதை என்னால் க்ளோஸும் பண்ண முடியல, ரினியூவலும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து அந்த க்ளோஷர் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னா பேங்க்குக்கு போகவே தேவையில்ல. உங்கள் மொபைல் பேங்கிங்லேருந்து நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு டெபாசிட் அக்கௌண்ட் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, ஏடிஎம், நியர்பை ஏடிஎம், பிரான்ச் லொகேட்டர், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறாங்க. டீரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எல்லாமே சொல்லிடுறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் இன்னும் ஐஓபியோட மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, பாஸ்கோட்லேயும் சொன்ன மாதிரி பாஸ்கோட்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 டிஜிட் பாஸ்கோடாக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ண உடனே உங்களை பாஸ்கோடை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா, பாஸ்கோடை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். பாஸ்கோடை வந்து 6 டிஜிட்டாக மாற்றிருக்கிறாங்க. எம்பின்னும் அதேமாதிரி தான் 6 டிஜிட்டாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸு ஐஓபி மொபைல் பேங்கிங் வந்து அப்டேட் பண்ண உடனே உங்கள்கிட்ட நியூ பாஸ்கோடு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். நியூ எம்பின் வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். ஏன்னா 6 டிஜிட்டாக மாற்றிட்டாங்க இந்த அப்டேட்டில். இதையும் சொல்லிடுறேன். ஓகே, நான் என்னோடய பாஸ்கோடை வந்து என்டர் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு பார்த்தாலே தெரியும். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நானே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மை ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும், மை அக்கௌண்ட்ஸு, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கார்ட் சர்வீசஸ்ஸு, செக் சர்வீசஸ்ஸு, டெபாசிட். டெபாசிட்டில் பாருங்களேன், டெபாசிட்டில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. டெபாசிட் ரினியூவலு, டெபாசிட் க்ளோஷரு, டெபாசிட் ஓப்பனிங், இப்படி எல்லாமே நீங்கள் பேங்க்குக்கு போய் அலையணுன்ற அவசியமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் டெபாசிட் ஃபீச்சர்ஸ் வந்து டெபாசிட் கால்குலேட்டர், எவ்வளோ அமௌண்ட்டு போடணும், என்ன ஃபீச்சர்ஸ் போடணும், இப்படி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வியூ ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்தது, நீங்கள் ஐஓபி மொபைல் பேங்கிங் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எல்லா சர்வீசஸும் உங்களுக்கு மொபைல் பேங்கிங்லேயே வந்துடும். இன்னொன்று, லேட்டஸ்ட் அப்டேட்டு இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஐஓபி மொபைல் பேங்கிங் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணுறங்க. எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.